டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய புத்தாண்டு கால பகுதியில் எமது நல்ல சிந்தனைகளை, நல்ல கண்ணோட்டங்களை, நல்ல கருத்துக்களை இந்த நிகழ்வினூடாக உங்களுடன் பகிர்கின்றோம். அந்த வகையிலும் இன்றும் இன்றைய தினத்தை சவாலாக எடுத்துக்கொள்ளும் போது நேற்றைய தினம் கனவாகவும் நாளைய தினம் நனவாகவும் அமைகிறது. இது கபீர்தாஸ் என்ற ஒரு அறிஞர் சொன்னது இந்த கருத்து. அதாவது இன்றைய தினத்தை இன்றைக்கு காலை விடிஞ்சிட்டு, இன்றைக்கு புது வருஷம் பிறந்தன்னு வச்சுக்கொள்வோமே, அல்ல நல்ல நாள் பிறந்திருக்கு. இப்போ இன்றைய நாளை நாங்கள் சவாலாக எடுத்துக்கொண்டால் நேற்றைக்கு கனவுகள் இருக்கு, அதை நனவாக்கணும்னா இன்று நாங்கள் நிறைவேற்ற பழகுவோம். ஏன் நேற்று கனவுகள் இருக்கு? திட்டமிட்டு இருக்கிறோம், செவ்வனே செய்ய முடியாதபடியா, நிறைவேறாதபடியா அது திரும்ப திரும்ப மனதுக்கு வருது. அது கனவுகளாக இருக்கு. விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக நீங்கள் பள்ளிக்கூடங்களில் படிச்சிருப்பீங்க. கனவு எப்படி காண்போம் என்றால், மூளை நாங்கள் நித்திரை கொள்ளும் போது என்ன செய்யும்? நாங்கள் சிந்திக்கிறோம் இல்லை தானே. அப்போ மூளை ரேப் கசெட் அல்ல விசிடியை ரிவைன் பண்ணுற மாதிரி ரிவைன் பண்ணும். ரிவைன் பண்ணி போட்டு ப்ளே பண்ணும். அப்படி ப்ளே பண்ணும்போது நாங்கள் பாதிப்பில் அல்லது பாதிப்பு அல்லது அதிர்ச்சிக்குள்ளானது அல்லது அழுதது அல்லது சிரித்தது அல்லது துள்ளி ஓடி தெரிஞ்ச எல்லாமே மூளையில் வந்தோடனே நாங்கள் மூளை உடனடியாக நரம்புகள் ஊடாக உடலுக்கு செய்தியை அனுப்பும். அந்த மீளை ரிவைன் பண்ணி போடும். அப்போது அந்த சில உணர்ச்சி வசப்பட்டவை நித்திரையில் வெளிவரும். இப்படித்தான் கனவுகள் காணும். அதே போல நேற்று நான் கனவு கண்டிருப்பேன், இன்ன வேலையை செய்து முடிச்சிருக்கோம். அந்த வேலை நிறைவேறாத போது அது எனக்கு ஒரு பாதிப்பு. அது மூளையில் ஆழமாக பதிஞ்சிடும். அது இன்றைக்கு என்ன இருக்கும்? திரும்ப திரும்ப கனவாகத்தான் வரும், அதை செய்ய வேணும். அப்போ அவற்றுக்கு ஏன் அது நடைமுறைக்கு வரையில? அந்த கனவுக்கு வருதுன்னா ஒன்று நிறைவேறாத பாதிப்பு தான். அப்போ அந்த வீக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் முதல் கலெக்ட் பண்ணுவோம். கனவில் என்ன வருது? அந்த வீக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணி போட்டு இன்று சரி செய்யவும். அப்படி நான் மேம்படுத்த முனைப்போமாக இருந்தால் நேற்றைய கனவு நாளைக்கு நனவாகும்னா நிஜமாகும், நிறைவேறும். நேற்று முடியாதது நாளைக்கு முடியும் என்றவாறு தான் இந்த தலைப்பின்படி விளக்கமாக சுருக்கமாக சொல்லக்கூடிய அது சிலவற்றை. முதல் நாள் நேற்றைய தினம் பலதில் இறங்கி சிலதில் ஒன்றிருக்கலாம், எஞ்சியவை கனவாக முடியும். தெளிவாக உறுதியாக முயற்சி எடுக்காமல் திட்டமிடல், சரிபார்த்தல், செயற்பாடு ஆகியவற்றில் தவறு இருக்கலாம். முன்கூட்டிய பயிற்சி மற்றும் தயார்படுத்தல் இல்லாமை போன்றவை இதனால் ஏற்பட்டுள்ளன. அப்போ இவை மூன்றையும் நாங்கள் சீர் செய்தால் இன்று அதை செவனை நிறைவேற்ற முடியும். இன்றும் சில வழி நிறைவேறலாம், நாளைக்கும் நிறைவேறலாம். ஆகவே வளங்கள் இருந்தாலும் ஆளணி உறவுகள் ஒத்துழைப்போரின்மை இல்லாட்டி என்ன செய்யலாது? என்னட்டு இல்லாமல் இருக்கு. இன்னும் ஒரு ஆள் இருந்தாருன்ட்டு என்ன மோட்டர் சைக்கிளை தள்ளி கொண்டு வர, நான் மோட்டர் சைக்கிளை கொண்டு போய் கராச்சியில் ஓட்டி மோட்டர் சைக்கிளை ஒட்டி இருப்பேன், சில்லு ஒட்டி காற்று போய் ஒட்டி. அல்லது நான் என்னட்டு திறமை வளங்கள் எல்லாம் இருக்கு, ஒரு ஆள் இப்படி தம்பி வாயா ஆண்டிவியில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது நீங்கள் செய்யலாமே என்று கேட்டால் அந்த ஆள் இருந்தால் நான் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றலாம். அல்லது என்னோட திறமை வளங்கள் இருக்கு, ஆனால் எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு ஆள் இந்த நிறுவனத்தில் இந்த பெரிய வீரடக்க நீ போய் செய்யண்டாப்பாண்டு யாரும் ஒரு ஆள் வந்து கேட்டால் இந்த இதைத்தான் சொல்கிறது ஒத்துழைப்பு, கொலபரேட்டர்ஸ். அதை நாங்கள் தான் தேட வேணும். எல்லா வளங்களும் இருக்குத்தானே, செருக்கோ திமிரோ எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. 4 பேர் அணைச்சி வச்சிருக்கோணும், அவர்களுக்கு கூடாக எங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள், நல்வாய்ப்புகள் கிட்டும். அந்த ஒரு வீக் பாயிண்ட்டும் நமது கனவுகள் நிறைவேறாமைக்கு காரணமாக இருக்கும். அதுதான் நாங்கள் உளவள ரீதியாக பார்க்கும்போது உறவு நிலையை சீர் செய்து வச்சிருந்தா தான் ஒத்துழைப்பு கிட்டும், அப்போதுதான் வெற்றி பெறும்.
இவ்வாறான வீக் பாயிண்ட்டுகளை நீங்கள் கனவுகளை வச்சிங்கன்னு சொன்னால் சுருக்கமாக பார்க்கலாம். அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ரெண்டு கோணத்தில் பார்க்கணுண்டா, முதல் பணவீனம் தன்னிலையை பலப்படுத்தாமை, தெளிவு, உறுதி, பயிற்சி, முயற்சி, திட்டமிடல், சரிபாத்தில் எதுவும் சரியாக செய்யாமல் இருக்கிற முதல் பணவீனம். அதை பாசிட்டிவ் வந்து பார்க்கணும். நெகட்டிவ் வந்து பார்க்கும்போது ரெண்டாவது நிலையில போதிய பின்னூட்டிகளை பேணாமை, வளங்கள், ஆளணி, உறவுகள், ஒத்துழைப்போர் இல்லாமை. இந்த ரெண்டும் தான் நேற்றைய கனவுகள் இன்றைக்கு சரிபடப்படுத்தி நாளைக்கு நினைவுகளாக நிறைவேறக்கூடியதாக பார்க்கறதுக்குரிய அடிப்படை காரணங்கள். நாங்கள் எங்களுக்குள்ளே அலசி ஆராய்ந்து எங்களை நாங்கள் சரிப்படுத்தி, அவை காசு இருக்கண்டா மற்றவர் தேவை இல்லை, என்னோட படிப்பு இருக்கண்டா மற்றவர் தேவை இல்லை, என்னோட அறிவாற்ற அனுபவம் இல்லாமல் இருக்கண்டா மற்றவர் தேவையில்லை என்ற நினைப்பை கொஞ்சம் கலட்டி வைத்து விட்டு, இல்லாமல் இருந்தாலும் அடுத்தவர் ஒத்துழைப்பு, அன்பு, ஆதரவு இருக்கும்போது எல்லாம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.